எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். பால் கப்பையோட ரெசிபி தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ண போகிறது. கப்பான்னு சொல்கிறது மரவள்ளிக்கிழங்குக்காக தான். தேங்காய் பால் கூடவே மரவள்ளிக்கிழங்கு சேர்த்து செய்கிற இந்த பால் கப்பா எந்த டைம் வேணாலும் நீங்கள் பசிக்கும் போது செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இல்லை இருந்தால் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டுக்கலாம். ஆனால் இங்கே வந்துட்டு இது சைட் டிஷ்ஷாக கிடையாது, மெயின் டிஷ்ஷாக தான் சாப்பிட்டு. அது செய்யறதுக்காக 1 கிலோ அளவுக்கு மரவள்ளிக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கு. மரவள்ளிக்கிழங்கு வாங்கும்போது நல்லா வேகிறது பார்த்து வாங்கிக்கோங்க. கொஞ்சம் ஈரமாக இருக்கிற ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது பார்த்து வாங்கிக்கோங்க. காஞ்சி போகினது வாங்கிடுச்சு அப்படின்னா வேகிறதுக்கு டைம் ஆகும், சில டைம் வேகாமையும் இருக்கும். 1 கிலோ அளவுக்கு மரவள்ளிக்கிழங்கு தோல் எடுத்ததுக்கப்புறம் கழுகி இதே மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. ஒரு மண் கலத்தில் தான் நான் இதை வேக வைக்கிறேன். நீங்கள் எந்த பாத்திரம் வேணாலும் எடுத்துக்கலாம். இதுக்குள்ளே தாராளமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம மரவள்ளிக்கிழங்கோட மேலே தண்ணி நிற்கிற அளவுக்கு தான் தண்ணி ஊற்றணும். நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கு, மரவள்ளிக்கிழங்குல சயனைடுன்னு சொல்லிட்டு கண்டென்ட் ரொம்ப கம்மியாக இருக்கிற அளவில் சேர்ந்துருக்கு. அது நம்ம உடம்புக்கு சேராது. அதோட அளவு கம்மி பண்ணுறதுக்கு இல்லை இருந்தால் சுத்தமாக போகிறதுக்காக தான் நம்ம நிறைய தண்ணி ஊற்றி வேக விட்டு தண்ணி வடிகட்டி எடுத்ததுக்கு அப்புறம் இந்த மரவள்ளிக்கிழங்கு சாப்பிட்றது. கேரளாவில் பார்த்துருச்சுன்னா மரவள்ளிக்கிழங்கு மீன் கறி இல்லை மரவள்ளிக்கிழங்கு சிக்கன் கறி அப்படிலாம் சொல்கிறது ரொம்ப ஃபேவரேட்டாக இருக்கிற ஒரு ஃபுட்டாக இருக்குது. இங்கே எங்களுக்கு இது மெயின் ஃபுட்டாக இருக்குது. ஒரு டைம் ஃபுட்டு இப்போ லஞ்சுக்கெல்லாம் மரவள்ளிக்கிழங்கு மட்டும்தான் சாப்பிட்றது, சாதம் சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் சாப்பிட்றவங்களும் இருக்குது. அந்த மாதிரி ஹெவியாக சாப்பிடும்போது இதில் இருக்கிற சயனைட் கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற அளவில் நம்ம உடம்புக்கு போயிடும். அது இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் நிறைய தண்ணி ஊற்றி வேக விட்டு வடிகட்டி எடுத்ததுக்கு அப்புறம் மரவள்ளிக்கிழங்கு செஞ்செடுக்கிறது. கறி மாதிரி பொரியல் மாதிரியெல்லாம் கம்மியாக இருக்கிற அளவுக்கு சாதம் கூட சைட் டிஷ் எல்லாம் சாப்பிட்ற மாதிரியெல்லாம் மரவள்ளிக்கிழங்கு செய்யும்போது நீங்கள் செய்கிற மாதிரி குக்கருக்குள்ள எல்லாம் வேக வச்சாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஹெவியாக சாப்பிடும்போது இந்த மாதிரி வேக வச்செடுக்கிறது தான் உடம்புக்கு நல்லாயிருக்கும். கமெண்ட்ஸ் நிறைய வந்துட்டு இருக்குது, இந்த மாதிரி நிறைய தண்ணி ஊற்றி வடிகட்டி எடுக்கும்போது சத்த போகாதா அப்படின்னு கேட்டுட்டு, அதனால தான் நான் இப்போ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கு. புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பாருங்க, நம்ம மரவள்ளிக்கிழங்கு கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த கிழங்கு வேக வச்சு நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நெய் மாதிரி வெந்தா தான் நல்ல டேஸ்டாக இருக்கும். எப்போவுமே நம்ம அந்த மாதிரி தான் வேக வச்செடுக்கிறது. ஆனால் இந்த பால் கப்போட ரெசிபி செய்யும்போது மேஷ் ஆகிற அளவு வரைக்கும் நம்ம வேக வைக்கிறது இல்லை. வெந்தா போதும், ஆனால் ரொம்ப பஞ்சு மாதிரி வேகக்கூடாது. பாருங்க, இப்போ இது கரெக்டான அளவுக்கு தான் வெந்திருக்கு. ஆனால் ரொம்ப மேஷ் ஆகிற மாதிரி பஞ்சு மாதிரி வேகலை, கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு இது புரிஞ்சிருச்சான்னு தெரியல. இது இப்படியே எடுத்து நம்ம தண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாம். ஆனால் உங்களுக்கு நல்லா பார்த்து தெரியறதுக்காக நான் இது தனி ஒரு பாத்திரத்தில் மாற்றி காமிக்கிறேன். பாருங்க, இது இப்போ வெந்திருக்கு, ஆனால் ரொம்ப மேஷ் ஆகலை, ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் தனித்தனியே கொஞ்சம் ஸ்டிஃபாக தான் இருக்கிறது. இந்த மாதிரி தான் இருக்கணும். களத்திலிருந்து மண்கலத்துல தான் தண்ணி நான் வடிகட்டி எடுத்திருக்கு. மறுபடியும் இந்த மரவள்ளிக்கிழங்கு களத்தில் மாற்றியிருக்கு. அதுக்கப்புறம் இதில் நம்ம சில ஐட்டம்ஸ் இடிச்சு சேர்க்க வேண்டியது இருக்கு. 10 to 15 சின்ன சைஸ் வெங்காயம், 3 இல்லை 4 பெரிய சைஸ் பூண்டு, காரமாக இருக்கிற பச்சை மிளகாய். காரம் உங்களோட இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் 3 இல்லை 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். எல்லாமே சேர்த்து மிக்சிக்குள்ள இதே மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க, அரையக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிற மரவள்ளிக்கிழங்கு கூட அது சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்ததுக்கு அப்புறம் 2 கப் அளவுக்கு தேங்காய் பால், 2ஆம் பால் தான் ஊற்றியிருக்கு. தேங்காய் பால் எப்படி எடுக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு டீட்டெயிலாக இருக்கிற வீடியோ நம்ம 2 நாள் முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கு. 1ஆம் பால், 2ஆம் பால், 3ஆம் பால் நம்ம வீட்டில் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. புரியல அப்படின்னா, தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியல அப்படின்னா அது ஒரு டைம் பார்த்துக்கோங்க. இந்த கிழங்கு ஆல்மோஸ்ட் வெந்தது தான். மறுபடியும் நல்லா வெந்து மேஷ் ஆகி கிடைக்கிறதுக்கு இந்த தேங்காய் பால் தான். அதுக்கு தகுந்த மாதிரி மட்டும் பால் ஊற்றினா போதும். இந்த கிழங்குக்கு மேலே லெவலாக நிற்கிற அளவுக்கு ஊற்றிருச்சுன்னா கரெக்டாக இருக்கும். நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. கொதிச்சதுக்கு அப்புறம் இடையில நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. தேங்காய் பால் கம்மியாக தான் ஊற்றி இருக்கு. தீ கொஞ்சம் அதிகமாக வைக்கும்போது அடி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் இருக்கிறதுக்கு இதே மாதிரி ஒரு கரண்டி வச்சு இடையில மிக்ஸ் பண்ணிடுங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா இப்போ நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் கொதித்து வத்தி வரும்போது நல்லா இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி திக்காய் வர்ற டைமில்
தீ கம்மி பண்ணி வைக்கணும், இல்லை இருந்து அடி பிடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பெரிய பெரிய பீசஸ் மரவள்ளிக்கிழங்கு இதில் இருக்குது அப்படின்னா இதே மாதிரி வுடன் ஸ்பூன் வச்சுட்டு மெதுவாக மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மேஷ் பண்ணி திக்காக வரும்போது தான் இந்த மரவள்ளிக்கிழங்குக்கு வந்து நல்லா டேஸ்டாக இருக்கும். இதில் 2 இன்க்ரீடியன்ட்ஸ் கூடி சேர்க்க வேண்டியது இருக்குது. 2 இல்லை 3 இருக்குது. நம்ம கறிவேப்பிலை இது வரைக்கும் சேர்த்துல, அதுவும் சேர்த்து 3 இருக்குது. இந்த கிழங்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு மேஷ் ஆகிறது பிடிக்குமோ அந்த அளவுக்கு இதே மாதிரி மேஷ் பண்ணி உடச்சி எடுத்ததுக்கு அப்புறம் தான் மிச்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம சேர்க்கணும். கரெக்டானதுக்கு அப்புறம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மணமாக இருக்கிற கறிவேப்பிலை தாராளமாக சேர்த்து ஒரு டைம் மிக்ஸ் பண்ணியிருக்கு. அடுத்தது 1.5 to 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தேங்காய் எண்ணெய். சூடு பண்ணது ஊற்றக்கூடாது, பச்சை தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றணும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மணமாக இருக்கிற அது ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் இல்லை அப்படின்னா நீங்கள் வெர்ஜின் கோகோனட் ஆயில் கூட எடுத்துக்கலாம், ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அது ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம லாஸ்ட்டாக ஊற்றுறது தான் 1/2 கப் அளவுக்கு கட்டியாக இருக்கிற தேங்காய் பால். 1ஆம் பால் தான். 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால் ஊற்றினதுக்கப்புறம் இது கொதிக்கக்கூடாது, சீக்கிரம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த தேங்காய் பால் வந்து அந்த மரவள்ளிக்கிழங்குல ஃபுல்லாக மிக்ஸ் ஆகணும், பால் தனியாக தெரியக்கூடாது. அது வரைக்கும் கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது நல்லா திக்காக நல்ல வெள்ளை கலரில் க்ரீமியாக கிடச்சிது. அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் உடனே தீ ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. 1ஆம் பால் ஊற்றினதுக்கப்புறம் பாருங்கள், இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள். இப்போ வந்து நல்ல சூடாக இருக்குது. கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறம் தான் நம்ம சாப்பிட்றது. அந்த டைமில் இது இன்னும் கொஞ்சம் கட்டி ஆகிடும். தீ ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிருக்கு. பால் கப்பா சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறம் இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக இருக்குது. தேங்காய் பால் அதிகமாக ஊற்றக்கூடாது, ஊற்றிடுச்சுன்னா நமக்கு அது வற்றி வரதுக்கு டைம் ஆகும். கம்மியாகிடுச்சுன்னா இதோட இன்னும் கட்டியாகவும் போய்டும். அதெல்லாம் பார்த்து பண்ணிக்கோங்க. வெஜிடேரியன்ஸாக இருந்தால் நீங்கள் இப்படியே சாப்பிட்டுக்கலாம். ஒரு பிளாக் டீ கூட இது ஸ்பூனில் இல்லை கையில் எடுத்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் வெஜிடேரியன்ஸாக இருந்தால் உங்களுக்கு பிடிச்ச நான்வெஜ் இதுக்கு சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். மீன் கறி, சிக்கன் கறி, அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது நீங்கள் சைட் டிஷ்ஷாக இது கூட சாப்பிட்டு. இந்த ஒரு பால் கப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. எந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.